ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு அமானுஷ திகில் நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். உறவுக்காரர் ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வு எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு அழகான சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் லதா அப்படின்றவங்க. அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது லதாவுக்கு 12-13 வயசு இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லதாவுக்கு அவங்க மாமானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவோட சொந்தத்தில் ஒரு மாமா. அவங்க அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வர்றது போகிறது. இந்த லதா அப்படின்றவங்க குழந்தையா இருக்கும்போதுலேருந்து அவங்க ரொம்ப பாசமாக பார்த்துருக்காங்க. அதனாலே எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் லதாவுக்காக எதாவது வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுக்கார மாமா அப்படின்றவங்க குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவர் மருந்து குடித்து இறந்து போயிடுறாங்க. இறந்த பின்னாடியும் அந்த லதா அப்படின்றவங்க மாமா வருவாங்க வருவாங்கன்னு பல நாள் அந்த வாசலில் போய் நின்று மாமா கிட்ட ஃபோன் பண்ணி கொடுங்க, மாமாட்ட பேசணும் அப்படின்னு ரொம்பவும் அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கோவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் இனிமேல் வரமாட்டார், அவர் செத்து போயிட்டாரு, அவரை பற்றி நீ பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சரி லதா அவங்க அந்த மாமாவோட ஞாபகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராங்க. ஒரு 2 மாதம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாமாவோட ஞாபகத்துலேருந்தும் மீண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களோட வாழ்க்கையில் அமானுஷமே நடக்க ஆரம்பிக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லதாவுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. 9 வயசு ஆகுது. லதாவும் அவங்க தங்கச்சி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. தங்கச்சின்னா அவ்வளோ பிடிக்கும் லதாவுக்கு. டெய்லி ஸ்கூல் கூட்டிகிட்டு வருவாங்க பத்திரமா. அதே போல் ஸ்கூல்லையுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. அப்படி தான் அன்னைக்கு இவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு 4 மணி 4:30க்கு மேலே வந்துடுவாங்க அவங்க. அப்போது அவங்க அம்மா இவங்க வீட்டில் மீன் சமைச்சு வச்சுருக்காங்க. மீன் எங்கே சமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பாட்டி வீட்டில் சமைச்சிருக்காங்க. லதாவோட அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னா, பாட்டி வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. லதாவோட தங்கச்சி, அவங்க அப்பா. அவங்க அப்பா லாரி டிரைவர் அப்படின்றதுனால 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்தில் 2 தடவை இந்த மாதிரி வந்துட்டு போவாங்க. அப்போ அவங்க பாட்டி வீட்டில் சமைச்ச மீனை லதா அவங்களோட அம்மா தான் கொண்டு வீட்டில் வச்சுருக்காங்க. லதாவுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க தங்கச்சிக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. அப்படி படுத்து தூங்கின பின்னாடி தான் இவங்க வீட்டில் அமானுஷ நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வைங்க. லதாவும் அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மா 3 பேரும் ஒரே பெட்டில் தான் படுத்திருப்பாங்க. பெட்ரூமு, ஒரு கிச்சன், ஒரு ஹால், இந்த மாதிரி தான் அவங்களோட வீடு இருக்குது. அந்த பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது நடுராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமுக்கு இவங்களோட பெட்ரூம் சைட்லேருந்து ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக யாரோ இவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குது. லதா லதா அப்படின்னு கொஞ்சம் மெல்லிய குரலில் கூப்பிடுற மாதிரி இருக்குது. லதாவும் ஒரு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால அவங்க அம்மா தான் கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறாங்க. அப்போ அவங்க அம்மா அந்தாண்ட படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. லதா தான் செவுத்தோரம் படுத்திருக்காங்க. அவங்க தங்கச்சி, அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா. இப்படி படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை திரும்பி பார்த்தவங்க, அம்மா கூப்பிடலையே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை எழுப்பி கேட்குறாங்க. ஏம்மா என்னை கூப்பிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா, நான் எங்கே உன்னை கூப்பிட்டேன், நீ கம்முன்னு படுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடுறாங்க. ஆனால் லதா ஒரு நல்லா அவங்களுக்கு கேட்டிருக்கு. லதாவுக்கு ஒரு சின்ன மெல்லிசான குரல்ல கூப்பிடுற மாதிரி. சரி, அம்மா தான் கூப்பிடலன்னு சொல்கிறாங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்தில் இருந்தவங்க மறுபடியும் படுத்து தூங்குறாங்க. அப்படி படுத்து தூங்கி ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் லதா லதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ தான் இவங்க யதார்த்தமாக அந்த லதா அப்படின்றவங்க ஜன்னலில் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தவங்க அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு கருப்பான ஒரு உருவம் அங்கே நின்றுட்டு இவங்க கூப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. யார் நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லதா அப்படின்றவங்க பயத்தில் வீர்னு கத்திடுறாங்க. கத்துனதுமே அவங்க அம்மா எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சு, ஏன் என்னத்துக்கு கத்திட்டு இருக்கிற, சும்மா இன்னைக்கு என்ன உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட லதா அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லிட்டு அந்த ஜன்னல் பக்கமாக கை காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அதே உருவம், கருப்பான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. ஒரு புகை மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்த்தவங்க 2 பேருமே மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏய் ஒன்றும் இல்லை, அமைதியா படு படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லதா பயந்துடக்கூடாதுன்றதுனால சமாளித்து அவங்க படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா இந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கருப்பான உருவம் மெதுவாக அப்படியே
மாயமா மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு புரியுது. சரி இது ஏதோ ஒரு ஆன்மா தான் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு அன்னைக்கே நல்லா தெரிஞ்சாலும், வீட்ல அவங்க அப்பா இல்ல அப்படின்றதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி இத அப்படியே விட்டுறலாம். இதுதானே ஃபர்ஸ்ட்டு நாள் அப்படின்றதுனால அத அப்படியே விட்டுர்றாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே இல்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல லதாவும் அவங்க தங்கச்சி 2 பேருமே ஸ்கூல் கிளம்பி போயிடுறாங்க. எல்லாம் போயிட்டு எப்பவும் போல ஈவினிங் ஒரு 4 மணி 4:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்பவும் வந்ததுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களோட ஹோம்வொர்க் செய்வாங்க. ஆனா அன்னைக்கு லதா அப்படின்றவங்க ரொம்ப டயர்டா அப்படி படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து காட்டு வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு 6 மணிக்கு மேல தான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க. வந்து பார்க்கும்போது லதாவுக்கு பயங்கரமான காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு. அப்படியே ரொம்ப டயர்டா இருக்காங்க. லதாவால நிக்கவே முடியல. அப்போ லதாவோட தங்கச்சி கிட்ட கேட்குறாங்க அவங்க அம்மா, "என்னாச்சு அக்காவுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "தெரியலம்மா, அக்கா ஸ்கூல்ல இருந்து நல்லா தான் வந்தா, வந்து படுத்தா. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே லதாவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. போயிட்டு இந்த ஊசி, மருந்து, மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்ல இன்னும் ஒரு திகில் நிகழ்வு நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லதா எப்பவும் போல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, நடுராத்திரி ஒரு 1 மணி, 1:30 மணி இருக்கும். அந்த டைமுக்கு அப்படி திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு வீர் வீர்ன்னு கத்துறாங்க லதா. என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா அவங்க அம்மா எழுந்து பார்த்து, "என்னம்மா ஆச்சு? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "மாமா, மாமா, மாமான்னு" அலறியிருக்காங்க. "என்னம்மா? மாமாலாம் யாரும் இல்லம்மா. நீ அமைதியா படும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு சமாதானம் பண்ணி படுக்க வச்சாலும், லதா அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோட அப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல. என்னதான் பண்ணுதுன்னு தெரியலையே, குழந்தைக்கு சரியா சொல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கொஞ்சம் குழப்பமா இருக்கும்போது, அன்னைக்கு அவங்க வீட்ல இருந்து திருநீர் எடுத்து வச்சு விட்டுட்டு படுக்க வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்ததும் ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னாலும் அவங்க அம்மா இல்ல, "உனக்கு நேத்தே காய்ச்சல், இன்னைக்கு வீட்ல இருன்னு" சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவும் அன்னைக்கு காட்டு வேலை எதுக்கும் போகல, வீட்ல தான் இருக்காங்க. அன்னைக்கு மதியம் இன்னும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில காய்ச்சலுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் போட்டுட்டு படுத்துருக்காங்க. அதான் அப்படியே ஊன்ற மாதிரி ஒரு மாதிரி அனத்திட்டே இருக்காங்க. "என்னம்மா பண்ணுது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த கிச்சன்லேருந்து பெட்ரூம்க்கு ஓடி வந்து கேட்குறாங்க. அப்போ அம்மா அம்மான்னு அப்படி பேசவே திணறுற மாதிரி, மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுற குழந்தை மாதிரி பேசுறாங்க. அப்போ அவங்க அம்மா, "என்னதான் பண்ணுது? சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, "மாமா வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த மாமா என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எந்த மாமா? என்ன?" அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போதான் அவங்க உறவுக்காரர் மாமா மாரிமுத்து அப்படின்னு சொல்றாங்க. "மாரிமுத்து மாமாவா? அவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சும்மா. எங்கம்மா கூப்பிடுறாங்க? என்னம்மா சொல்ற?" அப்படின்னு அவங்க அம்மாவே கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாரிமுத்து மாமா ஞாபகமா இருக்கிறதுனால தான் அப்படி சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு, அதையும் பெருசுப்படுத்தாம அன்னைக்கு அப்படியே படுக்க வச்சுர்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் அவங்க தங்கச்சி மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துர்றாங்க. வந்து பெட்ரூம்ல 2 பேருமே அக்கா, தங்கச்சி 2 பேருமே எப்பவுமே ஒண்ணா தான் இருப்பாங்க. ரொம்ப பாசமா இருப்பாங்க லதா அப்படின்றவங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. லதா அவங்க தங்கச்சி அப்படி பளார் பளார்ன்னு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சு அவங்க தங்கச்சி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க அம்மா ஓடி வந்து, "எதுக்காக தங்கச்சிய அடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது தான், அப்படியே கிச்சன்ல இருந்து பெட்ரூமுக்கு ஓடி வந்து, "என்னாச்சும்மா? எதுக்கும்மா தங்கச்சிய அடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் கோவமா பேசும்போது, "அப்படித்தான் அடிப்பேன், அப்படித்தான் அடிப்பேன்னு" கொஞ்சம் கோவமா அப்படியே ஒரு விகாரமா, "அப்படித்தான் அடிப்பேன், என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே எதிர்க்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க லதா அப்படின்றவங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவங்க வீட்ல நடந்ததே கிடையாது. லதா எப்பவுமே சொன்ன பேச்சு கேட்கிற பொண்ணு. எது சொன்னாலும் அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, "சரிம்மா, சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போற பொண்ணு. அன்னைக்கு அவங்க அம்மாவே எதுக்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகுறது அன்னைக்கு நைட்டே ஆகுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த காய்ச்சல் இருந்ததுனால தான் பொண்ணு இந்த மாதிரிலாம் கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அத பெருசுப்படுத்தாம விட்டாங்க இல்லையா? அன்னைக்கே அவங்க காய்ச்சலுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் குடுத்துட்டு படுக்க வச்சுர்றாங்க. எப்பவும் போல அப்படியே பெட்ரூம்ல படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மாவுக்கு சின்னதா ஒரு குழப்பம் இருக்கு. மாமா மாரிமுத்து அப்படின்னு சொன்னது, அந்த அன்னைக்கு ஃபுல்லா நடந்ததெல்லாம் கொஞ்சம் போட்டு குழப்பிக்கிட்டு அவங்க அம்மா சரியா தூங்காமலே இருந்திருக்காங்க. அப்படி தூங்காம இருந்தவங்களுக்கு அன்னைக்கு ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே லதான்றவங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவங்க, அப்படியே மெதுவா எந்திரிச்சு, அந்த பெட்ரூம் அவங்க அம்மாவ தாண்டி போனா அவங்க அம்மா முழிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு, சைடு வழியாவே மெதுவா எந்திரிச்சு, கட்டில விட்டு இறங்கி அந்த மெதுவா பெட்ரூம விட்டு வெளிய போறாங்க. அப்போ போகும்போதும் அவங்க அம்மாவ திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அம்மா டக்குனு அப்படியே கண்ண மூடிக்கிறாங்க. இவ என்னமோ பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மெதுவா அந்த பொண்ணு வெளிய போறத பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா, "லதா, லதா நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம லதா மெதுவா எந்திரிச்சு வெளிய போறாங்க. வெளிய போய் அவங்க வாசப்படி ஒரு 4, 5 ஸ்டெப் இருக்கு. அந்த ஸ்டெப்ப தாண்டி கீழ இறங்குனா ரோடு. அந்த 5 ஸ்டெப்பு தாண்டி ரோட்ல கொஞ்சம் தூரமா போயிட்டு, "மாமா வந்துட்டீங்களா? மாமா வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு யாருக்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க அம்மா நல்லா பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அம்மா, ஏய் லதா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போவும் மாமாட்ட பேசிகிட்டு இருக்க, நீ அமைதியாக இரு அப்படின்னு அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக நின்று அப்படியே கணீர் குரலால் பேசுகிறாங்க அந்த லதா அப்படின்றவங்க. என்ன இவ வித்தியாசமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா இவங்க லதாவை போயிட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. லதா பக்கத்தில் போய் பக்கமாக நின்று அந்த தோள் மேலே கை வச்சதும் அப்படியே வெடுக்குன்னு கையை தட்டி விடுறாங்க. அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக தட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக மறுபடியும் அந்த தோள் மேலே கை வைக்கலான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது லதாவுக்கு முன்னாடி பார்த்தா மாமா மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்படியே இறந்து போன அந்த உறவுக்கார மாமா மாரிமுத்து அப்படின்றவங்க தத்ரூபமாக அப்படியே லதாவிலேருந்து ஒரு 10 ஸ்டெப் தள்ளி நின்று அப்படியே லதாவோட பேசிகிட்டு இருக்கிறத நல்லாவே பார்த்துறாங்க அவங்க அம்மா. பார்த்துட்டு அப்படியே அவங்க அம்மாவே ஆடி போய் வீர்னு கத்துறாங்க. கத்துனதுமே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லதா வந்து அப்போ சுய நினைவுக்கு வந்துட்டாங்க. ஏம்மா இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்க, என்னம்மாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் உனக்கு எதுவுமே தெரியலையா, வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளித்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் உள்ளே போக சொல்லிடுறாங்க. இவங்களும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே லதா வந்து அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் லதாவோட அம்மாவுக்கு தூக்கமே வரலை. அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதேதோ யோசனையில் இருக்காங்க. அவங்களோட அம்மா லதாவோட பாட்டி அம்மம்மா அவங்களுக்கு வந்து சாமி வரும் அப்படின்றது லதாவோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். சரி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு நீர் வச்சு விடலாம், இல்லை எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே போல் அன்னைக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா வந்து 20 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க. அவங்களும் அன்னைக்கு வந்துடுறாங்க. விஷயத்த சொன்ன பின்னாடி வந்துட்டு அன்னைக்கு நைட்டு லதா எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்கலாம், பார்த்த பின்னாடி நம்ம ஏதாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், இல்லைனா நம்மளே எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு லதாவோட அம்மாவை சமாதானம் பண்ணி விட்றாங்க. எப்பவும் போல் எல்லாருமே சாப்பிட்டு படுக்கிறாங்க. படுக்கும்போதும் அவங்க அம்மாவுக்கு லதாவோட அம்மாவுக்கு சின்ன ஒரு பயம் இருந்தாலும் அவங்க பாட்டி வந்து சமாதானம் பண்ணி படுக்க வச்சிடறாங்க. அப்படி சமாதானம் பண்ணின பாட்டிக்கும் அதிர்ச்சி தர அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற லதா வந்து அவங்க பெட்ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. லதாவும் தங்கச்சியும் அவங்க அம்மாவும் பாட்டி வந்து ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கும்போது லதாவோட பாட்டி இருக்காங்களே அவங்க வந்து என்னடா இப்படி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குதுன்னு அவங்களும் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு மெதுவாக பெட்ரூம் போய் பார்க்குறாங்க. அப்படி போனவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லதா அப்படியே பயங்கரமாக ஓன்னு அழுதுட்டு இருக்கும்போது என்னால் லதாவை விட்டு போக முடியல, எனக்கு லதா மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது, இவளையும் நான் கூட்டிகிட்டு போகட்டுமானோ அப்படி பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான குரலில் ஒரு ஆணோட குரலில் கேட்குது. ஆணோட குரல் ப்ளஸ் அவங்க லதாவோட குரல் ரெண்டும் கலந்த மாதிரி கேட்டுட்ருக்கு. அப்போ அப்படியே அவங்க பாட்டி ஆடி போய் நிற்கிறாங்க. என்னடா இது இந்நேரத்துக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, தூக்கத்தில் தான் பேசுகிறாளா அப்படின்ட்டு லதா போய் படு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் லதாவை கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு அப்படி அழுதுகிட்டே பேசுகிறேன். லதாவுக்கு ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது பாட்டிக்கு தெரிய வருது. லதாவோட அம்மாவையும் எழுப்பி விட்டுறாங்க. எழுப்பி விட்டுட்டு பிள்ளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லதாவோட பாட்டி வெளியே அவசர அவசரமாக ஓடி போகிறாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு திருநீர் மட்டும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து லதாவுக்கு வச்சதுமே அப்படியே லதா துடின்னு துடிக்கிறாங்க. அப்படியே வீர்னு கத்துறாங்க. கத்திட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அமைதியாக படுத்து தூங்குறாங்க. லதா வந்து இருக்கிற கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு நைட் நேரத்தில் என்னால் எந்திரிச்சு போயிடுவாளோ அப்படின்ற பயத்தில் அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் லதாவுக்கு அன்றைக்கி காவலாகவே இருக்காங்க. இப்படியே ஒரு மணி 2 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது. அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க பாட்டியும் அம்மாவும் 2 பேரும் கண்ணசரலான்னு தூங்குறாங்க. அவங்கள அறியாமலே அப்படி தூங்கிட்டு இருந்தவங்க திடுக்குன்னு அப்படி எந்திரிச்சிடுறாங்க. லதாவோட அம்மா எந்திரிச்சிட்டு வந்து பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் போய் பார்க்குறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லதா வந்து படுத்திருந்த இடத்துலேருந்து ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே எப்பவும் போல் அங்கே போய் பேசிகிட்டு இருப்பாளோ அப்படின்ட்டு அவங்க வெளியே போகிறாங்க. அப்படி போனவங்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி, அங்கே அப்படியே முன்னாடி ஒரு நாள் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த மாரிமுத்து அப்படின்றவங்களோட உருவத்தோற்றம் அந்த பொண்ணுக்கு முன்னாடி நின்று 2 பேரும் அந்த மாரிமுத்து அப்படின்றவங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே லதாவோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் என்னடா இப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே சத்தம் போடாத ஓடி போய் அவங்க அம்மா எழுப்பிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது அவங்க அம்மாவோட தோற்றமே விகாரமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு நாக்கெல்லாம் கடிச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்து அப்படியே லதா பக்கத்தில் வந்து நிற்கும்போது அந்த கருப்பான உருவம் வீர்னு ஒரு சத்தம் மட்டும் விட்டுட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது.
அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மாவும் அவங்க லதா அப்படின்றவங்களும் சுயநினைவுக்கு வந்து அப்படி சத்தத்தை கேட்டுட்டு லதாவோட அம்மாவே ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி போட்டுருச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் லதா வந்து சுயநினைவுக்கு வந்து அவங்க பாட்டி வந்து முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க வீட்டுக்குள்ளே. வந்ததும் சாமி ஃபோட்டோவுக்கு நேராக நிற்க வச்சு திருநீரை வச்சு விடுறாங்க. வச்சு விட்ட பின்னாடி லதா வந்து அமைதியாக அப்படி போய் பெட்ரூமில் படுக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க பாட்டி அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும், இவளை இதுக்கப்புறம் தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால 2 பேருமே அதுக்கப்புறம் முடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு 7 மணிக்கா அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கே எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த லதாவையும் ஸ்கூலுக்கு போக விடாமல் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி விட்றாங்க. அவங்க தங்கச்சியை மட்டும் ஸ்கூலில் அனுப்பி வச்சிடுறாங்க. வந்துட்டு அக்காவுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போகிறோன்னு சொல்லிடுறாங்க. அதே போல் லதாக்கிட்டையும் சொல்லாமலே ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனீஸ்வரன் கோவில். அங்கே கூட்டிகிட்டு போய் லதாவை அவங்க கோயிலுக்குள்ளே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக போயிட்டாங்க. கோயிலுக்குள்ளே வந்து ஒரு 2, 3 அடி எடுத்து வச்சா கோயிலுக்குள்ளே போகலாம். ஆனால் லதா அங்கேயே நின்றுக்கிட்டு சாமர்த்தியமாக அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே வரவே இல்லை. எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அவங்களுக்கு, ஒரு 12 வயசு. ஆனால் 2 பேரும் சேர்ந்து கை பிடிச்சி இழுத்தும் கூட கூட்டிகிட்டு போக முடியல லதாவோட அம்மாவும் பாட்டிக்கும். அதுக்கப்புறமா லதாவோட தோற்றத்தை பார்த்துட்டு அந்த பூசாரியை போய் லதாவோட பாட்டி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தவங்க திருநீரை வச்சு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுமே லதா அப்படியே துடிக்கிறாங்க. அந்த கோவில் ஃபுல்லாகவே அப்படியே உருண்டு உருண்டு வராங்க. ஒரு இடத்துல உட்காரவே முடியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த பூசாரி பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாமிக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அப்படி லதாவோட பாட்டி ஆங்காரமாக அப்படியே நாக்கெல்லாம் கட்டிச்சுக்கிட்டு நாக்கை வெளியே நீட்டிட்டு கண்ணெல்லாம் பெருசாக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ஆடுறாங்க. ஆடினதுக்கப்புறம் அந்த பூசாரி வந்து யார் நீ அப்படின்னு அவங்கள ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. கேட்டதும் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட உடம்புல வந்து முனீஸ்வரனோட அருள் இறங்கிச்சு போல். அப்படியே ஆங்காரமாக கத்திக்கிட்டே லதாவை பக்கத்தில் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் லதா வந்து நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு தீர்க்கமாக ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வரலன்னா என்ன நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே லதாவோட தலையில் கை வச்சதும் அப்படியே நெருப்பு பட்டால் புழு எப்படி துடிக்கும் அப்படியே அந்தாண்டி இந்தாண்டி அந்தாண்டி இந்தாண்டி அப்படி துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த திருநீரை வச்சு விட்ட பின்னாடி எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆ அறுத்து அப்படியே லதாவோட வாயில் ஒரு புழிஞ்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பழத்தை அறுத்து அப்படி சிகப்பு அந்த இதெல்லாம் தடவி அந்த லதாவை சுற்றி அப்படி தூக்கி போட்டுறாங்க. இது வந்து ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லதாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாமி இது யார், எதனால் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது லதாவோட பாட்டியோட வாயால் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பண்ணின தப்பு, உன்னால தான் உன் குழந்தை என் குழந்தை கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காரமாக சொல்லும்போது, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு நாள் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த மீனோட வாசத்துக்கு பின்னாடியே அந்த ஆன்மா வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் லதா மேலே ரொம்ப உயிரோடு இருக்கும்போதே ரொம்ப பாசமாக இருப்பார் இல்லையா, எங்கே போனாலும் லதாவை கூட்டிகிட்டு தான் போவார். அந்த பாசத்தினாலையும் பின்னாடியே வந்து லதாவை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கு. பார்த்ததும் இல்லாமல் வந்த ஆசையில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கு. ஆனால் அது என்னையை மீறி உன் பொண்ணை எதுவும் பண்ண முடியாததுனால தான் இந்த மாதிரி எல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனீஸ்வரன் அருள் இறங்கின அவங்க பாட்டி வாயால் எல்லாமே சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடியே இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல, இனிமேல் என் குடும்பத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஆனால் வெள்ளி செவ்வாய் தவறாமல் வீட்டில் பூஜை பண்ணுங்க, சாமி ஃபோட்டோவுக்கு வந்து சாமி விளக்கு ஏற்றி கும்பிடுங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே எவ்வளோதான் லதாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து பேச தொடங்கினாலுமே அந்த ஆன்மாவால் லதாவை எதுவும் பண்ண முடியல அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லதாவோட சித்தி, அதாவது லதாவோட அம்மா இருக்காங்களே அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு 17 வயசு. அவங்க வந்து யதார்த்தமாக ஆடு மேய்க்க போகும்போது தவறி கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இறந்த பின்னாடி அவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன அமானுஷ நிகழ்வுகள்லாம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே தத்ரூபமாக அவங்களோட சித்தியோட உருவம் வந்து அவங்க பாட்டி வீட்டில் வந்து நின்று தண்ணி கொடு தண்ணி கொடுன்னு கேட்குற மாதிரியும், அதுக்கப்புறம் நிறைய டைம் அந்த கதவை தட்டுற மாதிரியும், அப்படியே பயங்கரமாக வந்து வீட்டுக்கு முன்னாடி கத்துற மாதிரியும், இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் என்ன பொண்ணுங்களோட ஆன்மா உருவம் அப்படியே அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னா நமக்கே எப்படி இருக்கும், அது போல தான் அவங்க பாட்டிக்கும் இருந்திருக்கு. கொஞ்சம் பயம் இருந்தாலும் நம்மளோட பொண்ணா இருந்தாலும் அது ஒரு ஆன்மா இல்லையா, அதனால இது வந்து எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பூசாரியை போய் பார்க்குறாங்க. அங்கே போகும்போது தான் இவங்களுக்கு ஒரு
உண்மை தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன அவங்க அந்த பொண்ணோட ஆன்மா வந்து இவங்கள தொல்ல பண்ணல. அடிக்கடி இவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா மட்டும் தான், இந்த மாரி தண்ணி குடு, இந்த கதவு தட்டுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அத வந்து அந்த பூசாரி விளக்கி சொன்ன பின்னாடி தான் இவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இல்லாம அன்னைக்கு லதாவோட அம்மா போயிட்டு எழுப்பும்போது அப்படியே ஆக்ரோஷமா, ஆவேசமா வந்தாங்க இல்லையா? அதுவும் அந்த கன்னி பெண் இறந்து போயிட்டாங்க இல்லையா? அவங்களோட ஆன்மா இறங்கி தான் வந்திருப்பாங்க போல. அப்படியே பயங்கர ஆக்ரோஷமா வந்தவங்க, அப்படியே அந்த ஆன்மா உடனே பிரிஞ்சு போனதுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டாங்க. இதெல்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ போய் படு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுவுமே அந்த கன்னி பெண்ணோட ஆன்மா தான் போல. அத வந்து இந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, "அது ஒரு பேய் இல்லம்மா. அது உங்களுக்கு நல்லது பண்ண வந்த ஒரு ஆன்மா, புனித ஆன்மா. அத வந்து நீங்க வழிபட தான் செய்யணுமே தவிர, அதுக்காக பயப்பட தேவையில்ல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "என்ன சாமி ஆன்மான்னு சொல்லிட்டு இப்படி பயப்பட வேணாம்னு சொல்றீங்க?" அப்படிங்கும்போது, "அது உங்களோட குலதெய்வம் மாதிரி. உங்க குடும்பத்தையே அப்படியே காக்கறதுக்காக வந்திருக்கு. அது வந்து நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். உங்கள பயமுறுத்தலாம் செய்யாது. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா, முன்னாடியே வந்து உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணும். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி விலக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பூசாரி திருநீரு, இந்த கற்பூரம் இதெல்லாம் காட்டி அந்த முனீஸ்வரன வந்து லதாவோட பாட்டியோட உடம்புலேருந்து பிரிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவும் விலகி போயிடுச்சு லதாவோட உடம்ப விட்டு. பாய்லாம் ஃபர்ஸ்ட்டே அந்த முனீஸ்வரன் சுத்தி இருந்தார் இல்லையா? அதோட அந்த ஆன்மா விலகி போயிருச்சு. லதாவும் கொஞ்சம் மயக்க நிலையில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த முனீஸ்வரனோட அருளால ஆடிட்டு இருந்த லதாவோட பாட்டிக்குமே தீர்த்தமெல்லாம் தெளிச்சு அந்த சாமிய வந்து விலக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இவங்களும் அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? இதுக்கு ஏதாவது நாங்க பண்ணணுமா? அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க வெள்ளி, செவ்வாய்க்கு தவறாம அந்த முனீஸ்வரனையும், அந்த கன்னி தெய்வத்தையும் கும்பிடுங்க. அதுவே போதும். அந்த கன்னி தெய்வமே உங்க குடும்பத்த காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரிங்க சாமின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் லதாவோட பாட்டிக்கு, லதாவுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் சொன்ன பின்னாடி அவங்க அப்பாவும் வந்து லதாவ பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்த சொல்லி முடிச்சிருக்காங்க லதா அப்படின்றவங்க. இந்த சம்பவத்த சொல்லி அனுப்புன லதாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு, நம்ம இந்த சம்பவத்த இதோட முடிச்சுக்கலாம். இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. உங்களோட வீடியோ நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த அமானுஷ திகில் சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய்.